உங்க வெப்சைட்ல எல்லாமே பெருசா தெரியணும்னு இல்ல. ஹெட்டிங்க்கு H1 டேக் யூஸ் பண்றீங்களா? ஸ்டாப். இது உங்க வெப்சைட்டோட SEOவ மொத்தமா அஃபெக்ட் பண்ணும். என்னன்னு தெரியுமா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? திங்க் பண்ணி பாருங்க. ஒரு புக்குக்கு 2, 3 மெயின் டைட்டில்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அதே லாஜிக் தான் HTMLக்கும். H1 டேக் தான் உங்க பேஜோட மெயின் ஹெட்டிங். கூகுள் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது இந்த H1 டேக் வச்சு தான் இந்த பேஜ் எதை பத்தின்னு புரிஞ்சுக்கும். நீங்க மல்டிபிள் H1 டேக் யூஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அல்காரிதமுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பேஜ்ல எதுதான் மெயின் டாபிக்னு கன்ஃபியூஸ் ஆகி உங்க வெப்சைட்டோட ரேங்கிங்கை குறைச்சிரும். ஸோ சிம்பிள் ரூல், ஒன் பேஜுக்கு ஒன் H1 டேக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்போ மற்ற ஹெட்டிங்ஸை எப்படி காட்டுறதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் H2ல இருந்து H6 வரைக்கும் டேக்ஸ் இருக்கு. உங்க மெயின் ஹெட்டிங்கோட சப் டாபிக்ஸ்க்கு நீங்க H2 டேகை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள வர பாயிண்ட்ஸுக்கு H3 டேகை யூஸ் பண்ணலாம். இதுதான் ஹெட்டிங்ஸ் ஹைரார்ச்சின்னு சொல்வோம். ப்ராப்பரா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாதான் ப்ரௌசருக்கும் கூகுளுக்கும் ஈவன் விஷுவலி இம்பேர்டு பீப்புள் யூஸ் பண்ற ஸ்கிரீன் ரீடர்ஸ்க்கும் உங்க கண்டென்ட் புரியும். பெருசா தெரியணுங்கிறதுக்காக H1 டேகை யூஸ் பண்ணாதீங்க. பெருசா காட்டுறதுக்கு தான் CSS இருக்கே. இந்த மிஸ்டேக்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கரெக்டான HTML ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ண மறக்காம ஸ்டெப் பை ஸ்டெப் கோடிங்க ஃபாலோ பண்ணுங்க.